குட் ஈவினிங் ஆல். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோ உங்களுடைய போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோ நீங்கள் எது ரொம்ப மனசில் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு உங்களுடைய ஃபுல் ஃப்ளெஜ்ட் எஃபோர்ட் போட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் போய் ரீச் ஆகி உட்கார்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஹாப்பி வெல்கம். ஆக்சுவலி த பர்பஸ் ஆஃப் த சேனல் என்ன அப்படின்னா, என்னுடைய ஸ்டடி ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் யூடியூபிங் இஸ் ஆல்சோ மை பேஷன். இது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே அவங்களுடைய ஸ்டடி விளாக்லாம் கொண்டு போவாங்க. எப்படின்னா, ஒரு மார்னிங் விளாக் இருக்கும், அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாத்தையும் படித்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு ஸ்டடி ஆஸ்பிரண்ட் வந்து ஃபுல்லாகவே சக்ஸஸை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே A to Z வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போன மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து என்னுடைய சேனல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்கும். என்னுடைய ஸ்டடி ஜேர்னியில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன், அந்த ஸ்ட்ரகிள்ஸை நான் அட்ரஸ் பண்ணுவேன். அட்ரஸ் பண்ணிவிட்டு நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்லுவேன். இல்லாட்டி நான் ஓப்பன் எண்ட் மாதிரி இது எப்படிலாம் கொண்டு போகலாங்கிறதையும் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். ஸோ வந்து என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ், என்னுடைய ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே ஓவராலாக கம்பைன் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுத்து, என்ன மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரியலிஸ்டிக்காக என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கிற மாதிரி தான் என்னோட சேனல் வந்திருக்கும். நிறைய ஆஸ்பிரன்ஸ் மோட்டிவேஷன் லெஸ்ஸாக இருக்கும்போது, இல்லைனா படிக்கிறது எந்த டேரக்ஷனில் போகணுங்கிறது தெரியாத போது, எதை எப்படி கொண்டு போகணும், ஒரு எக்ஸாம்னா அதை எப்படி ஆர்கனைஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம டெடிகேட்டடாக உட்காரணும் அப்படிங்கிறதுக்கான என்டையர் டிப்ஸ், ட்ரிக்ஸ், அதுக்கு பற்றின சொல்யூஷன்ஸ் எல்லாமே A to Z என்னோட சேனல் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், கண்டிப்பாக என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். அண்ட் அதோட கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இன்னைக்கு இதே மாதிரி ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். எல்லாரும் படிக்க தான் செய்கிறோம், டாப்பரும் படிக்க தான் செய்கிறாங்க, நம்மளும் படிக்க தான் செய்கிறோம். ஆனால் டாப்பர் எப்படி அதிகமான மார்க் எடுக்கிறாங்க, நமக்கு ஏன் மார்க் குறையுது? நானும் தான் டெய்லி படிக்கிறேன். ஸோ ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்து நம்ம எந்த விஷயத்தில் ஃபெயில் ஆகிறோம், டெய்லி படிக்க தான் செய்கிறோம், ஆனாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே, அப்போ என்கிட்ட ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கான வீடியோ தான். ஜஸ்ட் சிட் ஃபார் 15 minutes, ரிலாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே தான் கவர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா, காலேஜ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா, உங்களோட PG இது ப்ரிப்பேர் பண்றீங்களா, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 15 minutes you will have your fullest motivation for the rest of your week. And நான் ஒரு விஷயம் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ வந்து brutally honest தான் இருக்கும். ஸோ நான் சொல்ற விதங்கள்ல நீங்க வந்து உங்களை நீங்களே ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, you're not alone, we are all in the same boat. கண்டிப்பா நம்மளும் நம்மளுடைய மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அந்த டாப்பருக்கு பக்கத்துல நம்மளும் போய் உட்காந்துருவோம் அப்படிங்கறத நம்பிக்கையோட பாருங்க. சரி, ஓகே, டெய்லி தான் படிக்கிறோம், அப்போ டாப்பர் தான் டெய்லி படிக்கிறாங்க, நான் தான் டெய்லி படிக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து ஃபேக்கா ப்ரொடக்டிவிட்டியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேக்கா படிக்கிறேனா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஃபேக்னஸ் இன் த சென்ஸ் நான் எதை சொல்றேன்னா, நீங்களாவே நம்ம நிறைய படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ள போறது. இட் மீன்ஸ் தட் நீங்க அதிக நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்றதுனால நீங்க அதிக நேரம் படிச்சிட மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு எல்லா இடத்துலையும் லைன் போட்டு வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்டை பத்தி மட்டும் 10 நேரம் வீடியோ பாக்குறீங்க, அடுத்தவங்க கிட்ட இருந்து நோட்ஸ் வாங்குறீங்க, நீங்க நிறைய பேர் கிட்ட இருந்து நோட்ஸை கலெக்ட் பண்றீங்க, அவங்க என்னென்ன ரெஃபரன்ஸ் வீடியோலாம் பாக்குறாங்கிறத கேட்டு நானும் அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ பார்க்க போறேன்னு லிங்க் வாங்கிக்கிறீங்க. மல்டிபிளான சோர்சஸ் எல்லாம் வச்சு உங்க பிரெயின் ஃபுல் டே ஆக்கிபைட் அண்ட் பிஸியா இருக்குங்கிறதுனால மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னு ஆயிடுமா? நோ, திஸ் இஸ் வாட் இஸ் ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி. நீங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்றீங்க, நீங்க எல்லாத்தையும் ரீட் பண்றீங்க, எல்லா விஷயத்தையும் வாங்கி வச்சுக்கிறதுக்காக மட்டும் நீங்க அந்த கான்செப்டை படிச்சிட்டீங்கிறது கிடையாது. ப்ரொடக்டிவா இருக்குங்கிறதுனால மட்டும் நீங்க அதை எஃபெக்டிவா படிச்சிட்டேங்கிறது அர்த்தமே கிடையவே கிடையாது. ஒரு வெரி குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஐ நோ அ கேர்ள், UG படிச்சுட்டு இருக்கப்போ ஷி வாஸ் இன் மை ஹாஸ்டல். ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆனா, ஓவர் த ஹாஸ்டல், ஓவர் த காலேஜ், எல்லா இடத்துலையும். லைக் என்னன்னா, ஒரு பொண்ணு படிச்சானா அந்த பொண்ணு அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கம்பேரிசன், அந்த பொண்ணு மாதிரி யாருமே படிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஓவர் நைட்ல கம்பேரிட்டிவ் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆனா. நானுமே அவளை பார்த்த விதங்கள்ல டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போதெல்லாம் அவள் ஃபுல் டே படிச்சுக்கிட்டே தான் இருப்பா. மெஸ்ல படிப்பா, துணி துவைக்கிற இடத்துல படிப்பா, எப்பவும் ஒரு பேப்பர் பெண்ணோட தான் இருப்பா, வாயை திறந்து படிச்சுக்கிட்டே இருப்பா. ஸோ ஷி வாஸ் வெரி பிரிட்டி குட் இட் ஸ்டடி. அண்ட் ஒரு நாள் அவள் தனியாக மெஸ்ல போய் உட்காந்துருக்கும் போது நான் ஒரு காஃபி கப் எடுத்துட்டு அவள் பின்னாடி போய் உட்காந்துருந்தேன். எப்படி படிக்கிறா, என்னதான் படிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டு மை ஷாக், நான் என்ன பார்த்தேன்னா, அவள் படிச்ச வார்த்தையை மட்டும் தான் திருப்பி கத்தி சொல்லிட்டே இருந்தா. ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், இதை மட்டும் தான் அவள் சொல்லிக்கிட்டே இருந்தா. அண்ட் ஒரு ½ an hour மறுபடியும் உட்காந்துருந்தேன். அவளால் ஒரு எஸ்ஸே கூட, ஒரு பேரால கூட கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவே முடியல. எனக்கு அது ரொம்ப ஷாக்கா இருந்தது. அப்ப படிக்கிறாங்கிற ஒரு மாயையில எல்லாரை பொறுத்தளவுல அவ பயங்கரமா படிக்கிறா அப்படிங்கிறது தான் அவளோட கான்செப்ட். ஒரு நாளைக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிறோம், ஒரு நாள் ஃபுல்லா பேப்பர் வச்சிருக்கோம், நம்ம வாயை திறந்து படிக்கிறோங்கிறதுனால நம்ம படிச்சிட்டோம்னு ஆகுமா? இல்லவே இல்லை. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவளால ஒரு பேராகிராஃப் கூட ஓனா படிக்க முடியல. ஷி குடன்ட் ரீப்ரொடியூஸ் இட். அண்ட் அவளை செக்ல வைக்கணுங்கிறதுக்காக ஐ ஆல்சோ வென்ட் அண்ட் ஆஸ்க்ட் ஹர் செமஸ்டர் மார்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவ அவ்வளோ ஒரு டாப்பராலாம் பெர்ஃபார்ம் ஆகல. அவள் வந்து நார்மலாக எல்லாரும் எப்படி படிக்கிறாங்க, எல்லாரும் 1 மணி நேரம் படிக்கிறாங்க, அவள் 4 8 மணி நேரம் படிக்கிறாங்கன்னா அவன் அந்த 1 மணி நேரம் படிக்கிற பொண்ணுக்கு ஈக்குவலாக தான் மார்க் வாங்கியிருந்தான். ஸோ இட் இஸ் அன் இல்யூஷன். ஸோ இந்த மாதிரி ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி, அதிகமாக படிக்கிறோங்கிறதுக்காக அதிக நேரம் உட்காந்துருக்கோம், நோட்ஸ் எடுத்துருக்கோம், அவங்கள பார்த்து படிக்கிறோங்கிறதுனால நம்ம அதிகமாக படிக்கிறோங்கிறது அவசியமே இல்லை. அதனால நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இதுக்கு சொல்யூஷன் ஆக்சுவலி என்னன்னா, உங்களுடைய நோட்ஸ், உங்க வீடியோஸ் எல்லாத்தையுமே லிமிட் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாம யூடியூப் சோர்ஸா வச்சு படிப்பீங்க.
கேதர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர படிக்கிற கூடிய இன்டென்ஷன்லாம் நீங்க போக மாட்டீங்க. உங்களோட சோர்ஸை ஃபர்ஸ்ட் லிமிட் பண்ணி கையில என்ன வச்சிருக்கீங்களோ அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ப்ராசஸை ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க. நம்ம கையில இருக்கிறத நம்ம இப்ப படிப்போம், கிடைக்க அடுத்து என்ன செஞ்சுக்குவோம், ஆட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கையில வச்சிருக்கிறத முதல்ல அக்கனா போட்டு ஆரம்பிங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை வந்து ரீகால் பண்ணுங்க. நீங்க வந்து இன்னைக்கு படிச்சிட்டீங்கிறதுக்காக அது நாளைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு கிடையாது. அதை ரீகால் பண்ணுங்க, எழுதி பாருங்க, வாயை திறந்து சொல்லி பாருங்க. அப்புறம் உங்களோட ப்ராக்ரஸ் நீங்களே ட்ராக் பண்ணி பாருங்க. நேத்து நான் ஒரு பேராகிராஃப் தான் படிச்சிருக்கேன், இன்னைக்கு நான் ஒரு பேராகிராஃப் தான் படிச்சேன்னா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எங்க இருந்து வரும்? டாப்பரா 10 பேராகிராஃப் படிச்சுட்டு போயிடுவான். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எவ்வளவு நேரம் படிக்கீங்கிறத மானிட்டர் பண்ணுங்க. நேத்து 5 பேஜ் படிச்சேன், இன்னைக்கு 10 பேஜ் படிச்சிட்டேன். நேத்து 6 MCQ போட்டிருக்கேன், இன்னைக்கு 12 MCQ போடணும். என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னங்கிறத நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் தான் போடுறீங்க பட்சத்தில் 8 மார்க் தான் வந்திருக்கு, மிச்சம் 2 மார்க் இல்லைன்னா 2 மார்க்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க புதுசா படிச்சீங்கன்னு நீங்க யோசிக்கணும். ஒரு கான்செப்டை கிளாரிட்டியா படிச்சோமா, வளவளன்னு படிக்கிறத விட கிளாரிட்டியா படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் தான் நீங்க என்ன செய்யணும், ஃபேக் ப்ரொடக்டிவிட்டியை தவிர்க்கணும் அப்படின்னா செய்யணும். முதல்ல டெஸ்ட்டை சீக்கிரமாவே போட்டு பழகுங்க. டெஸ்ட்டை பார்த்து பயப்படாதீங்க. என்ன மிஸ்டேக் வருதோ அதெல்லாம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க படிக்கிறீங்க பட்சத்தில் அதுல கண்டிப்பா உங்க சோர்சஸ் லிமிட்டடாக தான் இருக்கணும். அதை ரீகால் பண்ணி படிக்கணும், புக்கை மூடி வச்சு சொல்லி பார்க்கணும். உங்களுடைய ஸ்டடி ஹவர்ஸ் முந்தின நாளை விட அடுத்த நாள் கூடி இருக்கணும். நீங்க எத்தனை பேஜ் படிச்சிருக்கீங்களோ அது கூடி இருக்கணும். உங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிருக்கணும். டெஸ்ட்டை போட்டு பார்த்து அந்த தப்பு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கணும், ரெடியூஸ் பண்ணிருக்கணும். அப்படின்னா தான் நீங்க இம்ப்ரூவ் ஆகி மேலே போயிட்டே இருக்கீங்கிறது அர்த்தம். இப்படிதான் உங்களுடைய ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி நீங்க ஸ்டாப் பண்ணணும். இன்னும் வீடியோ கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஹை பட்டன் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா ஹை பண்ணுங்க. அண்ட் செகண்ட் முக்கியமான விஷயம், படிக்கிறா ஆனாலும் மார்க் வர மாட்டேங்குதே அப்படின்னா அது படிக்கிறா இல்ல, வாசிக்கிறா வாசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறா, அதனாலதான் மார்க் வரல. ஓகேவா? சோ வாசிச்சா மார்க் வந்துருமா? சரி, ஒரு புக்கை காலையில இருந்து நைட் வரைக்கும் வாசிக்கிறீங்க, அதையே திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, மார்க் வந்துருமா? கண்டிப்பா வரவே வராது. வாசிச்சோம் அப்படிங்கிறது, வாசிச்சு விடுறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் பண்றது. செகண்ட், அதை அனலைஸ் பண்ணி அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். தேர்ட், அந்த கான்செப்டை நம்ம வாயை திறந்து சொல்லி பார்க்கணும், ரீகால் பண்ணி பார்க்கணும். அந்த ரீகால் வந்து கொஞ்சம் தடுமாறி ஸ்ட்ரகிள் ஆகி தான் வெளியில வரும். அந்த ஸ்ட்ரகிள் ஆகி வெளியில வரும்போது நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோமோ அதை மறுபடியும் ஒரு தடவை புக்கை திருப்பி பார்த்து, இதுல தப்பு பண்ணிருக்கோமான்னு கரெக்ட் பண்ணி மறுபடியும் அதை ஃபுல் ஃபிளெஜ்டா சொல்லும் போது தான் நம்ம சக்சஸ் அடைய முடியும், எக்ஸாம்ல மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு சும்மா ரீட் மட்டும் எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டோங்கிற பட்சத்தில் நமக்கு மார்க் கிடைச்சிருமா? அப்போ இது எல்லாத்தையுமே ஆக்டிவா பிராக்டிஸ் பண்ண ஒருத்தங்களுக்கு மார்க் கிடைக்குமா? சும்மா வாசிச்சு விட்டு நமக்கு மட்டும் மார்க் கிடைக்குமாங்கிறத நீங்க யோசிச்சுக்கணும். நம்மளே தான் என்ன செஞ்சுக்கணும், கொஸ்டின் கேட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, இல்லைன்னா இன்னைக்கு ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, உங்களால புக்கை மூடி வச்சுட்டு நீங்க எழுத முடிஞ்சிச்சுன்னா தான் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க புக்கை மூடி வச்சுட்டு உங்களால எழுத முடியலன்னா நீங்க படிக்கல, அதுதான் உண்மை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த விஷயத்தை பொறுமையா அக்செப்ட் பண்ணி கொஞ்சமா அசைப்பட ஆரம்பிக்கணும். ஒரு ஃபுல் பேஜ் இருக்கா, அதை ஹாஃபா பிரிங்க, பாதியா படிங்க, முக்கியமான விஷயங்களை அண்டர்லைன் பண்ணுங்க. அண்டர்லைன் பண்ணிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி கண்ணை மூடி சொல்லி பாருங்க. தெரியாததை ரிப்பீட் பண்ணுங்க. எது தப்பா இருக்குதோ அதை மறுபடியும் பெருசா ஹைலைட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது அதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்டுக்கு ஏறி தானே ஆகணும், எப்படி ஏறாம போகும்? இதுதான் டாப்பர்ஸ் ஃபாலோ பண்றது. சோ பாசிவா ரீட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் நான் படிக்க போறேன்னா அது ரீடிங் கிடையாது, படிக்கிறது. இட் இஸ் ஆக்சுவலி லேர்னிங். வாயை திறந்து சொல்லணும். ஆக்டிவா நீங்க புக்கை மூடி வச்சு சொல்லி பார்க்கணும், புக்கை மூடி வச்சு எழுதி பார்க்கணும். சின்னதா படிக்கும் போதெல்லாம் வந்து நம்ம டியூஷன் மிஸ் எல்லாம் நம்ம எழுத சொல்லிருப்பாங்க, மூடி வச்சு எழுதி காட்டு அப்பனா தான் தப்பு தெரியும்னு சொல்லிருப்பாங்க. வாயை திறந்து சொல்லி காட்டு அப்பனா தான் உனக்கு தப்பு தெரியும் அப்படின்னு சொல்லி காட்டிப்பாங்க. இதுதான் ஆக்சுவலா இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகுறது. சோ மேக் அ ட்ரை. தேர்ட் முக்கியமான விஷயம், ஏன் வந்து நம்மளால நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு விஷயத்தை ரிவிஷன் பண்ணாம இருக்கிறது. ரிவிஷன் வந்து ஒரு எக்ஸாமுக்கு அவ்வளோ முக்கியம். இதை நான் மறுபடியும் எத்தனை டைம்னாலும் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ரிவிஷன் பண்ணலன்னா உங்களுக்கு கண்டிப்பா மார்க்கை வேரியன்ட் பண்ணி காட்டவே முடியாது. 10 மார்க்குக்கு நீங்க படிச்சீங்கன்னா 5 மார்க்குக்கு தான் நீங்க மார்க்கே எடுப்பீங்க. ஆனா ரிவிஷன் பண்ணீங்கன்னா 10 மார்க்குக்கு படிச்சீங்கன்னா 10 மார்க்கும் நீங்க எடுப்பீங்க. அதுதான் உண்மை. ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அரைச்சமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட் எப்பவுமே புது டாபிக் படிக்கணுங்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஆனா புது டாபிக்கை மட்டும் படிச்சுட்டு பழைய டாபிக் நம்ம டச் பண்ணாம இருக்கிறது ஓட்டப்பானையில தண்ணியை பிடிக்கிற மாதிரி. மேல என்னமோ தண்ணியை நீங்க பிடிச்சிட்டே தான் இருப்பீங்க, கீழே வந்து சொட்டு ஓட்ட போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. படிச்ச பழைய கான்செப்ட் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷனுங்கிறோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். மறக்கிறது ரொம்ப நேச்சுரல், எல்லாருக்கும் மறக்கும். இன்னைக்கு படிச்சோம்னா நாளைக்கு மறக்க தான் செய்யும். ஆனா அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், மறுபடியும் ரிவிஷன் பண்ணா நமக்கு அது ஞாபகம் வரப்போகுது. அப்ப அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது முக்கியத்துவமா நீங்க எடுத்துக்கணும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன், ரிவிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா, சரி ரிவிஷன் நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரிவிஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா, முதல்ல ஸ்டார்ட் லிட்டில். ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த 1/2 மணி நேரம் நான் டெய்லி ரிவிஷன் பண்ணுவேன். அன்லெஸ் அன்டில் நீங்க உட்காரலன்னா அதை ரிவிஷன் பண்ண முடியாது. இந்த 1 மணி நேரம் நான் உட்காருவேன், நான் அந்த 1/2 மணி நேரம் நான் கண்டிப்பா ரிவிஷன் பண்றது உட்கார போறேன். உங்க மனசை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, உறுதிப்படுத்திட்டு என்ன செய்யுங்க, ரிவிஷனுக்கு உட்காருங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் என்ன செய்யுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 15 டாபிக் ஆல்ரெடி நடத்தி முடிச்சிட்டாங்க, ஆனா அந்த 15 டாபிக்குமே ரிவிஷனே பண்ணலன்னா அதை பிரிச்சு ஒரு டைம் டேபிள்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஒரு டெய்லி டைம் டேபிள் தான் போடுறீங்க, இல்ல ஒரு வீக்லி டைம் டேபிள் தான் போடுறீங்க அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒரு சைட்ல இன்னைக்கு என்னெல்லாம் புதுசா படிக்க போறீங்களோ அதை போடுங்க. இந்த சைட்ல ரிவிஷனுக்குன்னு ஒரு காலம் அலாட் பண்ணி அதுக்குன்னு என்ன செய்யுங்க, டைம் டேபிள் போடுங்க. அப்போ ரிவிஷனை முக்கியப்படுத்தினா மட்டும்தான் நீங்க படிச்சது உங்களோட மெமரியில கண்டிப்பா இருக்கும். ரிவிஷனுங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், மறுபடியும் அந்த நோட் எடுத்து ரீட் பண்றது கிடையாது, ரீடிங் கிடையாது. ரிவிஷன் ரீகால் பண்ணி பார்க்கணும். புக்கை மூடி வச்சு உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கறத சொல்லி பார்க்கணும். சரி, அப்படி உன்னால சொல்ல முடியல அப்படின்னா நீ என்ன செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா, கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, அதுல முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு தடவை ரிவிஷன்
ரிவிஷன் அதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு கடகடன்னு கீவேர்ட்ஸை எழுதி பாருங்க. அது ஒரு விதமான ரிவிஷன். அப்படி இல்லாட்டி ஒரு MCQ எடுங்க. யூடியூபை எடுத்து MCQ நிறைய போட்டு வச்சிருப்பாங்க நீங்க குறிப்பிட்ட டாபிக்ல போட்டாலே. அப்போ அந்த MCQ எடுத்து வச்சு அதுக்கு கடகடன்னு ஆன்சர் எழுதுங்க. ஏதாவது 1-2 தெரியாம தான் போகும். பட் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு 9 மார்க் கிடைச்சிருக்கல, 10 மார்க்குக்கு 9 மார்க் கிடைச்சிருக்கல, அதை மட்டும் பார்ப்போம். அடுத்து 1 மார்க்குக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி வாயை திறந்து நல்லா சத்தமா சொல்லி பார்க்கறது, இதெல்லாம் தான் ரிவிஷன். இது இல்லாட்டி கூட நீங்க யாருக்காவது சிம்பிளா டீச் பண்ற மாதிரி கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிவிஷன் பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருப்பீங்கல்ல, படிச்சதுல அங்கங்க என்ன செஞ்சிருக்கும், மிஸ்டேக் வந்திருக்கும். சில இடங்கள்ல உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஏரியாவா இருந்திருக்கும். ஆனா அதை நீங்க 2வது நேரம் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும். அது சில விஷயங்கள் நீ தப்பா படிச்சிருப்பீங்க, அதை 2வது நேரம் நீங்க பார்க்கும்போது என்ன செஞ்சிடும், அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓ, இதை நம்ம தப்பு பண்ணி படிச்சிருக்கோமா, அப்படி நம்ம கரெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா தனியா ஒரு நோட் போட்டு எழுதுங்க. உங்களுக்கு நீங்க மிஸ்டேக்கா ஃபாலோ பண்றீங்க, மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா ஒரு மிஸ்டேக் நோட் தனியா போட்டு எழுதுங்க. ஸோ இதெல்லாம் தான் பவர் ஆஃப் ரிவிஷன். நீங்க எது தப்பு பண்றீங்களோ அதை சரிப்படுத்தி மறுபடியும் அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரிவிஷன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. ரிவிஷனுங்கிறது வெறுமனையா ரிப்பீட் பண்றது மட்டும் கிடையாது. எந்த விஷயத்தை தப்பு பண்ணிருக்கீங்களோ அதை தப்பு பண்ணதை நல்லா ரிப்பேரிங் பண்ணி, எந்த விஷயத்தை மறக்கிறீங்களோ அதை நல்லபடியா ஞாபகப்படுத்தி அந்த ஓட்ட பானையை ஃபுல்லா ஊசி எடுத்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம அது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் குடமாக்கி நீங்களும் ஃபுல் ஃபிளெஜ்டா மார்க் எடுக்கிறது தான் மெயின் ஃபோக்கஸாவே இருக்கும். ஸோ ரிவிஷனோடைய இம்பார்ட்டன்ஸ் தயவு செய்து மறக்காதீங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் ரிவிஷன். அடுத்து 4வது முக்கியமான விஷயம், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஆனால் நம்ம ரொம்ப லெத்தாஜிக்கா எடுத்துக்கிறது வந்து ஃபீட்பேக். ஃபீட்பேக் அப்படிங்கிறது எந்த விஷயம் அப்படின்னா, நம்ம எந்த விதத்தில் தப்பு பண்ணியிருக்கோம், இன்னும் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மாத்திக்கணும்னு நம்மளை செக் பண்ணாம இருக்கிறது தான் ஃபீட்பேக். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிளான டெஸ்ட் எழுதுறீங்க, 8 மார்க் வாங்கியிருக்கீங்க, அப்பா 8 மார்க் வாங்கியிருக்கேப்பா அப்படின்னு மூடி வச்சுட்டு போகாம மிச்சம் 2 மார்க் எங்க போச்சுங்கிறத பார்த்து அடுத்த எக்ஸாம்ல இந்த 2 மார்க்கும் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஒரு மிஸ்டேக் புக்லயோ ஒரு மிஸ்டேக் நோட்லயோ எடுத்து நம்மளே அந்த 2 மார்க் 1 மார்க்லயும் நம்ம கூட்டிக்கிட்டே வந்தோம்னா தான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். ஸோ நிறைய விஷயங்கள்ல நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கணும், செல்ஃப் எக்ஸாமினேட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க அதிகமா டிவி பாக்குறீங்களா, அதிகமா ஃபோன் நோண்டிங்களா, நீங்களே ஐயோ போன தடவை நம்ம அதிகமா ஃபோன் பார்க்குறோம், இதை குறைக்கணும், அதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு அதெல்லாம் பண்ணணும். அதிகமா நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கலையா, டெஸ்ட்டை பார்த்து நம்ம அதிகமா பயப்படுறோமா, அப்போ டெஸ்ட்டை பார்த்து அதிகமாக பயப்படக்கூடாது. அதுக்கு முதல்ல ஒரு சின்ன டெஸ்ட் எழுதி பார்ப்போம், எழுதி பார்த்து நம்ம அதை திருத்திக்குவோம் அப்படின்னு நீங்க தான் என்ன செய்யணும், உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபீட்பேக் கொடுத்துக்கணும். நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணல, உங்களோட டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் இன்னொருத்தங்களே உங்களை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பொட்டன்ஷியல் எப்போ ரியலா தெரியும், கண்டிப்பா தெரியாது. எப்பவுமே ஒரு மிஸ்டேக்கை பார்த்தோ ஒரு ஃபெயிலியரை பார்த்தோ பயப்படவே செய்யாதீங்க. அந்த விஷயம் நமக்கு என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கு, அந்த விஷயத்துல நம்ம இது இவ்வளவு குறைஞ்சிருக்கோமா, இந்த விஷயத்துல நமக்கு என்ன டைரக்ஷன் வந்திருக்கு, நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட் செட்டாவே இருக்கும். ஸோ உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களை நீங்களே ஃபீட்பேக் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு வீக்லி ஃபீட்பேக்கோ ஒரு டெய்லி ஃபீட்பேக்கோ கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த விஷயம் நீ இன்னைக்கு பண்ணிருக்க, நாளைக்கு இதை நம்ம பண்ணக்கூடாது, இன்னைக்கு இந்த விஷயம் ஸ்கிப் பண்ணிட்டோம், நாளைக்கு இதை பண்ணக்கூடாது, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய மைண்ட் செட்டாவே இருக்கணும். ஸ்டடி டேபிள்ல ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கேன், அதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முதல்ல வந்து 2026 உடைய கேலண்டர் வந்து நான் வந்து பிரிண்ட் வச்சுட்டேன். இது வந்து யூஸ்வலாக வீட்டில் வரக்கூடிய கேலண்டர்ஸை தான் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு இயரையே கிளான்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி மாற்றிட்டே இருக்க வேண்டாம். அண்ட் நான் வந்து வால்லே ஒட்டியிருக்கிறதுனால எனக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. அண்ட் இதில் வந்து அந்த ட்ராக்கர் நான் வந்து இப்போதைக்கு எவ்வளோ மணி நேரங்கள் படிச்சிருக்கேங்கிறது வரைக்கும் என்னுடைய டார்கெட் 5 hours என்னால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியல. ஸ்டில் ஐ எம் 4.3 hours தான். ரொம்ப ஃபேன்சியெல்லாம் இருக்காது. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ப்ரூட்டலி ஆனஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். அது இப்போவே நான் டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். அதனால ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. வெரி ரா அண்ட் ரியலாக தான் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் இப்போதைக்கு 1 hour படிச்சிருக்கேன்னா அடுத்த நாள் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு 3 hours வந்து கண்டிப்பாக நான் படிச்சிருவேன். இந்த 1 hourலாம் அன்றைக்கி எனக்கு முடியல, இந்த 1 hourலாம் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி அந்த மாதிரி இருக்கும். எப்படினாலும் நான் காம்பன்சேட் பண்ணிடுவேன். பட் மை டார்கெட் இஸ் 5 hours. It's a long way to goன்னு நினைக்கிறேன். பட் ஐ வில் டூ இட் எனிவே. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது ஸ்டேட் டாப்பர் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் அச்சீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் எனக்குமே எக்ஸாஸ்ட்டாக இருக்கும்போது இதை பார்க்கும்போது எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரிவிஷனுக்குள்ள டெக்னிக். ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுசாக படிக்கிறீங்களோ இல்லையா, ரிவிஷன் இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு விஷயத்தை நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணும்போது அதை சத்தமாக சொல்லி பாருங்கள், புக்கை மூடு வச்சு சொல்லி பாருங்கள், இல்லைனா அதை எழுதி பாருங்கள். அப்படிங்கிறது தான் டெய்லியும் உங்களுக்கு ரிவிஷனுக்குன்னு ஒரு டைம் ஒரு மணி நேரமோ ஒரு 1/2 மணி நேரமோ நீங்கள் கட்டாயம் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கான்செப்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி டீச் பண்ணி பாருங்கள். சரி, உங்களுக்கு மறுபடியும் பேப்பர் எடுத்து படிக்க பிடிக்கலையா, ஒரு MCQ பாட்டு பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி ஈஸி. கனெக்ட் டாபிக்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா டெட் எக்ஸாமுக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு டியூஸ்டே இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு டியூஸ்டே இருக்குன்னா இந்த இடத்துல என்ன டியூஸ்டே கான்டெக்ட்ஸ், அந்த இடத்துல என்ன டியூஸ்டே கான்டெக்ட்னு சொல்லி ரெண்டுத்தையுமே மர்ஜ் பண்ணி படிங்க. இந்த இடத்துல அதுலையும் அந்த இடத்துல இதையும் எழுதி வச்சு படிக்கும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டியூஸ்டே ஒன்று படித்தோம்ல அதோட என்ன அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி படிக்க முடியும். பிக்சரைஸ் பண்ணி படிக்கிறது, மைண்ட் மேப் போட்டு படிக்கிறது, டிராயிங் போட்டு படிக்கிறது, ஏதாவது ஒரு சின்ன சிம்பிள் போட்டு படிக்கிறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வாரம் வந்து கொஞ்சம்
ஏர்லி மார்னிங் என்னால் இப்போ இதுக்கு எந்திக்க முடியல, வின்டர் வேறு, அதனால் என்னால் எந்திக்க முடியல. கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்த மாதிரி இல்லைங்கிறதுனால ஐம் ஸ்டார்டிங் மை 7 days சேலஞ்சுங்கிறதுனால 7 days வந்து நான் போட்டிருக்கேன். டெய்லி காலையில் எந்திக்கும் போது என்ன செஞ்சுருக்கேன்னா ஒன்று கிராஸ் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு காலையில் 5:30க்கு எந்திரிக்கேன். நான் 6 o'clock டார்கெட், நான் 5:30க்கு எந்திரிக்கேன். ஸோ அதை கிராஸ் பண்ணி இதில் இன்றைக்குள்ள ஸ்டடிங் டைம் டேபிள் எழுதிட்டு என்னென்ன முடிச்சிருக்கேங்கிறத அப்படியே கிராஸ் அவுட் பண்ணிகிட்டே வரேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த MCQ நோட்டும் இந்த மிஸ்டேக் நோட்டும். இந்த மிஸ்டேக் நோட் ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க, சும்மா நார்மலாக ஒரு MCQ போட்டு பார்க்குறீங்கன்னா கூட இந்த மிஸ்டேக் நோட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் திருத்தி முடிச்சுட்டு அங்கே மிஸ்டேக் நோட்டை உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த மிஸ்டேக்கே மறந்து போயிடுவீங்க. அந்த மிஸ்டேக்கை ஞாபகம் வச்சு மறுபடியும் படிக்கும்போது தான் உங்களுக்கு மார்க் கூட்டிகிட்டே இருக்கும். அதனால் என்னுடைய MCQ நோட் வந்து இதான் குட்டியாக ஒரு சின்ன டைரி வந்துருக்கு. ரெண்டுமே சின்னதாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா அப்படின்னா தான் ஹேண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதெல்லாம் வந்திருக்கும். டெஸ்ட்டுக்கு கீழேயே வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நான் எழுதி வச்சுருப்பேன். இது வந்து நான் டெக்ஸ்ட்டே ரீட் பண்ணாமல் ஒரு ஆடியோ மட்டும் கேட்டுட்டு எழுதுனது. ஸோ அதை நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மகிட்ட என்ன பிரச்சனை நம்மளை அனலைஸ் பண்ணும்போது வேறு ஒருத்தவங்க அனலைஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளோட க்ரோத் கொஞ்சமாக கூடுறது நம்மளாலே பார்க்க முடியும். இதில் பாருங்க ஆப்ஷன் நான் ஒழுங்காகவே ரீட் பண்ணாமல் எழுதி வச்சுருக்கேன். அதனால வந்து இதில் 1/2 மார்க் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நானே என்ன அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை, என்ன ஆக்சுவலி அங்கே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இதில் வந்து இந்த நோட்டில் வந்து நான் எழுதி வச்சுருப்பேன். எந்த ஹெட்டிங் கீழே நான் படிச்சிருக்கேன், எந்த தப்பு விட்டுருக்கேன் அப்படிங்கிறத நான் இதில் வந்து அப்படியே எழுதி வச்சுருவேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் வந்து இப்போதைக்கு எல்லா யூனிட்ஸ்க்கும் வந்து நான் தனியாக வந்து செப்பரேட்டராக ஃபோல்டர் போட்டு ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் அதுக்குள்ள நேமை வந்து எழுதி அந்த எங்களுக்கு வந்து இப்போ PDF தான் கொடுத்துருக்காங்க. புக் மெட்டீரியல்லாம் எதுவுமே கிடையாது, கிளாஸ் மட்டும் தான் கவனிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இதுதான் அந்த சின்ன அப்டேட், இயர் எண்டுக்குள்ள அப்டேட், லைக் கேலண்டர், வீக்லி டைம் டேபிள், அந்த சேலஞ்ச் எல்லாம் காட்டணுங்கிறதுக்காக. இல்லை ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையிலையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், அண்ட் டூ கமெண்ட்.